தேவர் சபைக்கு வருகை தந்திருக்கிறார். உங்களுக்கு தக்க மரியாதையுடன் நமஸ்காரம். தாங்களுக்கு சும்மாதாமம் போட்டு வைத்திருக்கிறோம். அவர்கள் யார் வருகிறார் என்று பார்க்கலாம். எம்பெருமானே கூப்பிடலாம். யாரோ ஒரு முனிவர் கோபத்தோடு போய் யாரோ வருவர் போல் தெரிகிறது. யார் என்று பார்க்கலாம். திருவடிக்கு இந்த தேவி இந்த ராணி அடியே நமஸ்காரம் உங்களுடைய பாதத்தை பணிந்து வருகிறேன். அப்படியா? இந்த பணிவு இருக்கணும். என்ன இந்த பணிவு இருக்கணும். எங்க போடுவது அப்படி போடு.
யாரும் முகத்துல நினைக்க கூடாது என்று நினைச்சேன். இந்த கெழுட்டு இனிமே முகத்துல நினைக்க மாட்டேன். தேவர் என்பது பொது சபை. அப்படி உட்கார சம்பளத்தோடு பிடிச்சு போடுங்க சேர காய்ச்சா ஒன்றை மட்டும் அப்படி உட்காரலாம். யார் முகத்தை விலக்கி கூடாதுன்னு நினைச்சேனா இவன் முகத்தை விழித்திருக்கிறான். அமருங்கள். ஐயா, தேவர் சபையில் சண்டை வேண்டாம். பொறுக்காக உனக்காக போறீங்க. சாமி தேவர் சபையில் சண்டை வேண்டாம். ஏண்டா கெழுட்டு தாயாளி. மாடுதடி பையா மாடுதடி ரெண்டு பேரும் போக வந்து வாங்கி அமைதியா உட்காருங்க. சாமி சத்தம் ஆனா இந்த தெய்வலோகத்தில் தேவர் சபை ஏன் அதாவது அமைக்க வேண்டும்? அமரேந்திரா, ஐயா, மாத ஒரு முறை, வருட ஒரு முறை, வாரம் ஒரு முறை தேவர் சபை கூட்டுவது உன்னுடைய கடமை. ஆனால் ஆறாங்க பேசிருக்கிறோம். ஆனால் நேற்று தினத்தை தேவர் சபை கொட்டினாய். எதை பற்றி அறிந்தாய்? அதாவது நேற்று தினத்தை தேவர் சபையில் எதை பற்றி அறிந்தேன் தெரியுமா? அதாவது புண்ணியம் செய்தவர்கள் யார், கருமத்தை செய்தவர்கள் யார் என்று தெரியவேன் என்று அமைத்து, அதற்காக அதை அறிவதற்காக தேவர் சபை அமைத்து அதை நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் இன்னைக்கு எதனால என் மனதில் ஒரு சந்தேகம். என்ன மனதில சந்தேகம்? பல நாட்களாக சொல்லு பார்ப்போம். பூலோகத்தில் இருந்தாலும் சரி, தெய்வ லோகத்தில் இருந்தாலும் சரி, பாதாள லோகத்தில் இருந்தாலும் சரி, அதுல பாதாள உலகத்தில் எங்க இருந்தாலும் சரி, மானிட மனிதராக இருந்தாலும் சரி, அரக்கர் குலத்திலே பிறந்தவராக இருந்தாலும் சரி, தேவர் குலத்திலே பிறந்தவராக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? பொய் பேசாதவர்கள் இருக்கிறாரா இல்லையா? ஓ, அதை அறிவதற்காகவே இன்று தேவர் சபை அதை அறியணும், தெரிய வேண்டும். தேவேந்திரா, இப்படி வாங்க. பூலோகத்தில் இருந்தாலும் சரி, தெய்வலோகத்தில் இருந்தாலும் சரி, பொய் பேசாதவர் இருக்கிறாரா இல்லையா அதை அறிவதற்காக இன்று தேவர் சபை. நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? எப்படி? தேவரா இருந்தாலும் சரி, அரக்கரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு கஷ்டத்திலையும் கண்டிப்பாக தேவரா இருந்தாலும் சரி, அரக்கரா இருந்தாலும் சரி, போய் பேசியே தீரணும். இருக்கிறோம். எப்படி கட்டளை? பொய் பேசாதவர்கள் என்ன சொன்னா? காலையில எந்திரிச்சா கோழி தான் கூப்பிடுது. ஆமா, சாவல் கூப்பிடுதுன்னு சொல்றோமா? இல்ல, அப்படின்னு சொல்றோம். ஆமா, காலையில எந்திரிச்சு இந்த வாயை போய் பேசுறேன். காலை எழுந்து உடனே மாநில போய் பேசுறார்கள். ஆமா, என்ன நீரா தேவலோகத்தை ஆகட்டும் பூலோகத்தில் ஆகட்டும் பொய் சொல்லாத வாசகர் இருக்கிறாரா இல்லையா? அதனுடைய கட்டளை அவர் இல்லை என்று உரைக்கிறார். நான் சொல்கிறேன். எப்படி? பொய் பேசாத வாசகர் இந்த பூலோகத்தில் இருக்கிறான். எந்த ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பாக போய் பேச்சாதான் தீரணும். யாரா இருந்தாலும் சரி. உலகிரி அயோத்தி நகரத்திலே திருச்சிங்க மகனாகிய குறைச்சல் பண்ணிட்டு ஹரிச்சந்திர மாமன்னனே பொய் பேசாத நீதிமான் இருக்கிறார் என்று சொல்லி உண்மை நிறுத்து உமதவான். உன்னுடைய ஆகப்பட்ட உலகிரி அயோத்தி மாநகரத்தை ஆண்டருடைய ஹரிச்சந்திரன் பொய் பேசாத நீதிமான் இருக்கிறான். அப்படியா? உண்மை. ஐயா இருக்கிறார் என்று சொல்றான். நான் இப்பொழுது சென்று அந்த குடகிரி அயோத்தி மாநகரத்தை ஆண்டருடைய அந்த ஹரிச்சந்திரத்தில் சென்று ஒரு பொய் என்ன அடிக்கு நான் 1000 பொய் வாங்கி வரணும். இவ்வளவு போய் செடுக்க போற நேரத்துல வாங்கிட்டீங்கன்னா
இதுக்கு என்ன சொல்றீ அதுக்கு நான் கட்ட போறேன் கட்பறேன் நான் வாங்கி வந்து விட்டா நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்ய மாட்டு வாழை பூணூலாக அணிந்து மது கொடுத்த தலையில ஏந்தி இந்த 3 லோகத்தையும் நான் சுத்தி வரேன். அதே போல என் சீடனாகி ஹரிச்சந்திரத்திலே ஒரு போய் வாங்கிட்டு வந்த மூக்கு பொடி ஒரு மட்டப்பொடி மூக்கு பொடிக்கு மூக்கு பொடி போடுற மூக்கு அந்த பொடி மட்டும் அவ்வளவு போய் வாங்கிட்டீனா மது கூட தலைமையில சுமந்து மாட்டு வாழை பூணூலாக அணிந்து 3 லோகத்தை ஒரு நொடிக்குள் சுத்தி வருகிறேன். அப்படியா? ஆனா தேவேந்திரா ஐயா இப்படி வா. நான் அடிக்க 1000 போய் வாங்கி வரேன்னு சொல்லிருக்கேன். சரி. அதனால இவன் என்ன செய்வான்? இவன் வந்து அவனுடைய சீடன். ஆமா. இப்படிதான் தியாபர சபையில இருவரும் பேசி கொண்டு இருக்கிறோம். நீ ஒரு வார்த்தை போய் சொல்லிவிடு. சரி அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவான். சொல்லிடுவான். ஏன்னா இவனுடைய சீடன் அல்ல. ஆமா. அது வரைக்கும் அவன்கிட்ட நான் போய் வாங்குற வரைக்கும் 1 லோகத்தால் தான் இருக்கணும். இவர் நம்மளுடைய அடையாளத்திலே தான் இருக்கணும். அப்படி ஆகட்டும். உன்னுடைய கஸ்டடியில இருக்கிறமா? ஆமா. எங்களுடைய அடையாளத்துல இருக்கணும். போய் பேசாம பேசி விடு. போய் வாங்கி வா. ஏய் மாடு செடி. போடா வாங்கிடா போடா. பாக்கறேன் அவன நான். ஏய் வாடாங்க. விஸ்வாமித்திரன் சொன்ன மாதிரி இந்த வசிஷ்டர் எங்க கொண்டு போற? எங்க கொண்டு சிறையில போய் அடைக்கலாம். சிறையில வேணாம். நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கூட்டி போடா. ஏதாவது கஷ்டம் இல்லையா? ஏய் தனி அறை சரியாகி கூட்டி போ. அங்கே அடைத்து 7 ரூம் 8 ரூம் இருக்கும். ஆமா. 6 ரூம் விட்டு 7வது ரூம்ல கொண்டு போய் விடு. இவங்க 2 பேரும் ஒரு ரூம்ல விட்டுறலாமா? ஏய் இவங்க பசியோட இருப்பாங்க. 1 கிலோ பண்டிகரியும் ஒரு புல்லு வாங்கிட்டு போய் வச்சலாம் குடிச்சிட்டு கொண்டு போடா கூட்டி போடா. தேவேந்திரா சுவாமி இத்துடன் தேவன் சபை கலைக்கப்படும். புறப்படுவோம். ராஜர்கள் போவோம். அடையுங்க. ஆனால் வசிஷ்ட மகாமுனிவருக்கு விஸ்வாமித்திரருக்கு பாகவார்கள். ஆனா அவன் பொய் பேசாதவன் இல்லை பொய் பேசாதவர் இருக்கிறார் என்று சொன்னார். ஆனா அவங்கிட்ட ஒரு பொய் என்ன அடிக்க நான் 1000 பொய் வாங்கி வரேன் சொல்லிருக்கிறீங்க. சரி. அதனால நான் இப்பொழுது குடகிரி அயோத்திய மாநகரம் சென்று நான் ஹரிச்சந்திரனை தேடி நான் போய் பார்க்கறேன். போய் வரட்டுமா? போயிட்டாங்க. போய் வரட்டா? போயிட்டு பத்திரமா போ.